ஹாய், ஹோப் யூ ஃபைன். நான் ஒரு கதை படித்தேன். அந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கதையாக இருந்தது. அந்த கதை என்னன்னு பார்ப்போம் நம்ம. ஒரு அப்பாவும் மகனும் ஒரு வீட்டில் இருக்காங்க. அப்போ அந்த அப்பா வந்து சாப்பிட்றதுக்கு 2 பவுல் கொண்டு வராரு. கொண்டு வந்து அவங்க பையன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு எந்த பவுல் வேணுமோ அதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. அந்த 2 பவுலில் பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலுக்கு 2 பவுல்லையும் நூடுல்ஸ் இருக்குது. ஒரு பவுலுக்கு மேலே முட்டை இருக்குது. அந்த பையன் என்ன பண்ணுறான், முட்டை இருக்க பவுலை எடுத்துக்கிட்டான். அவங்க அப்பா சிரிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா நூடுல்ஸ் சாப்பிடும்போது அதுக்குள்ளே 2 முட்டை இருக்குது. அப்பா அவங்க அப்பாட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எதையுமே பார்த்த உடனே நீ வந்து அ இது பண்ண நினைக்கக்கூடாது. நீ பார்க்குறதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த பையன் ஒரு முட்டை இருக்க பவுலை எடுத்துட்டான். ஆனால் அந்த நூடுல்ஸ்குள்ளே 2 முட்டை இருக்கு இல்லையா, அவன் ஏமாந்துட்டான். அதனால் பார்த்த உடனே எதையுமே நீ நம்பிடாத அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா 2 பவுல் கொண்டு வர்றாரு. ஒரு பவுலில் ஒரு முட்டை இருக்குது. இன்னொரு பவுல் முட்டை இல்லாத பவுலாக இருக்குது. நூடுல்ஸ்க்கு மேலே முட்டை எதுவுமே இல்லை. இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. அப்பா அந்த பையன் என்ன பண்ணுறான், முட்டை மேலாக்க இல்லாத பவுலை எடுத்துடுறான். ஆனால் நேற்று அவங்க அப்பா சாப்பிடையில உள்ள 2 முட்டையை ஒளிச்சு வச்சுருந்தார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு திரும்ப ஷாக்கு. ஏன்னா அதுக்குள்ளே முட்டையே கிடையாது. அவங்க அப்பாவுக்கு மேலே இருந்துச்சுல ஒரு முட்டை, அது மட்டும் இருந்துச்சு. அவனுக்கு முட்டையே கிடையாது. அவங்க அப்பா இன்னொரு பாடம் சொல்லிக் கொடுப்பாரு. என்னென்னா, நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே தப்பு. நீ நேற்று நடந்த அனுபவத்தில் தான் இன்றைக்கி செயல்படுற. அதுவுமே தப்பு அப்படின்னுவாரு. சரின்னு சொல்லிட்டு 3வது நாள் வரும். 3வது நாள் அதே மாதிரி இருக்கும். ஒரு நூடுல்ஸ் பவுலுக்கு மேலே ஒரு முட்டை இருக்கும். இன்னொரு நூடுல்ஸ் பவுலுக்கு மேலே முட்டையே இருக்காது. அவங்க அப்பா சொல்லுவார், ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். இப்போ அந்த பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்லைப்பா, நீங்கள் தான் வீட்டுக்கு உழைக்கிறீங்க, நீங்கள் தான் வீட்டை பார்த்துக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஸோ சாய்ஸை நான் உங்கள்கிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவான் அவன். சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா, ஒரு முட்டை இருக்கக்கூடிய பவுல் எடுத்துக்குவார். அவன்கிட்ட வந்து முட்டையே இல்லாத பவுலை தள்ளி வைப்பார். அந்த பையன் சாப்பிட ஆரம்பிப்பான். உள்ளே 2 முட்டை இருக்கும். அவங்க அப்பா அவன்கிட்ட ஒன்று சொல்லுவார், இது நாள் வரைக்கும் நீ உனக்கு எது நல்லது வேணும் அப்படின்னு பார்த்து எடுத்துக்கிட்ட. இதுவே நீ அடுத்தவங்களுக்கு எது நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்து செஞ்ச அப்படின்னா, உனக்கு அதை விட பெரிய நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். இதான் உண்மை. ஆக்சுவலி நான் சில விஷயம் படிச்சிருக்கேன். படித்ததில் என்ன சொல்லணும் அப்படின்னா, பிறருக்கு நன்மை செய்வதன் மூலமாக நமக்கே நன்மை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உண்மை. ஸோ நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னா குறைஞ்சே போயிட மாட்டோம். அது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழியில் திரும்ப கிடைக்கும். அதான் உண்மை. ஸோ வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு யோசிக்காதீங்க. சரி, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நீங்கள் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருங்க. அது போதும். ஏன்னா நீங்கள் கெடுதல் அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தான் வரும். நமக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்ப தோணும் தான், இவங்கெல்லாம் கெட்டது செய்கிறாங்க, அவங்கெல்லாம் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறாங்க, அவங்களாம் ரொம்ப அழகாக வாழ்கிறாங்க அப்படின்னு தோணும், பார்வைக்கு தோணும். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. சரிங்க, அவங்க நல்லா வாழ்கிறதாவே இருக்கட்டும். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினச்சிட்டு, இல்லை அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டதை பண்ணிவிட்டு, உங்கள் மனசாட்சி உறுத்தாமல் உங்களால் அன்னைக்கு தூங்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால் உங்களுக்காவது நீங்கள் கூடுமான வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லதே நினைங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே செய்யுங்க. மீண்டும் ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.